வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை சில பேர் சமைக்கிறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு செய்யவே மாட்டாங்க. ஆனால் இது வயிறு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த தோற்பூ சுவை வந்து ரொம்ப நல்லது. இதுலேருந்து நான் ஒரு 8 மடல் மட்டும் இன்றைக்கி எங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பேருக்குனாக்கா இந்த அளவு போதும். இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி இதில் உள்ளுக்குள்ளே உள்ள இந்த இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் வேண்டாது, இதெல்லாம் சமைச்சு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிறு வலி வரும். இந்த இது வந்து எடுக்காமல் வச்சுருக்கேன். இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இப்போ அதே வந்து இந்த வாழைப்பூ வந்து பழசாயிடுச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே சமைச்சிடணும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. பெரிய ஃபேமிலினா ஃபுல் வாழைப்பூவையும் போட்டு செய்யலாம். சின்ன ஃபேமிலிக்கு பாதி போதும்னாக்கா பாதியை வந்து இந்த மாதிரி கவரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து செஞ்சுக்கலாம். இதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இப்படி கையில் வச்சு இப்படி தேய்ச்சிங்கனாக்கா இப்படி விரிஞ்சிடும். இந்த பூ விரிஞ்சோடனே இதுலேருந்து இருந்துருங்க, இதையும் எடுத்துடணும். இந்த இது மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் எடுத்துடணும். இது கொடுத்தீங்கன்னா கூட வீட்டில் இருக்க பசங்கள்கிட்ட விளையாட்டாக அப்படியே செஞ்சுருவாங்க. கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம கடகடன்னு நறுக்கி சமைச்சிடலாம். வீட்டில் யாரும் இல்லைன்னா ஹஸ்பண்ட்டை கொடுங்க. இல்லை தாத்தா பாட்டிங்க யாராவது உட்காந்துருப்பாங்கள்ல வீட்டில், இந்த மாதிரி உட்காந்துட்டே செய்கிற வேலையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அப்படி செய்ய சொல்லலாம். வாழைப்பூவை நறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த மோர் இருக்கு இல்லையா, தண்ணி மோராக இருந்தால் கூட போதும். அதை ஜஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து இதில் அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் நறுக்கும்போது இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் போட்டிங்கன்னா கருக்காமல் இருக்கும். இந்த இதை நறுக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். பொடியாக நறுக்கி அந்த தண்ணியில் போட்டுக்கணும். இந்த மாதிரி இது இருக்கிறத நறுக்கி எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். இதை இந்த மாதிரி நறுக்குனதை எடுத்து இந்த மாதிரி அந்த மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா கருத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து எப்பவும் போல் பொரியல் செய்யணும். இந்த வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன். முடிஞ்சால் இன்றைக்கி நான் லைவில் இதை வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், அவ்வளோதான். அது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன்.